ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தேடி கண்டுபிடிச்சி ரொம்ப யூனிக்கான அதே நேரத்தில் நம்ம பண்ற வேலையை ஷார்ட்டாக முடிக்கிற மாதிரி சில கேஜெட்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்த்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இதில் எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது டிவி தான். தம்மா துண்டுக்கு இருக்குது டிவிங்கிறாங்க, இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நார்மலாக பாத்திரத்தெல்லாம் ஓட்டை வந்து அதை அடைக்கிறதுக்கு ஸ்ப்ரேவான், இதுவும் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. சரி, நம்ம ஒவ்வொன்றா பிரித்து பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டெஸ்ட் பண்ண போறோம்னா இந்த ட்ரை ஃப்ரூட் ஸ்லைசர், இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். இதில் நம்ம ஒரு 10 கேஜெட்ஸ் அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க மறக்காம செக் பண்ணுங்க. இது கீழ் பக்கத்தில் கட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 பிளேடு கொடுத்துருவாங்க. இதுக்கு மேலே பாருங்க ஒரு கேப் மாதிரி இருக்குது, அது உருவா இது போல தான் இருக்குது. இது பார்க்கறது நல்ல ஒரு காம்பேக்டாகவும் இருக்குது, அதே நேரத்தில் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பிளாஸ்டிக்காகவும் இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம இதில் ட்ரை ஃப்ரூட்ஸை போட்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு கட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதுக்காக நான் பாதாம் தான் எடுத்து வச்சுக்கேன். அப்படியே அந்த பேஸில் போட்டு அந்த டாப் மூடி வச்சு அப்படியே திருகிறோம் பாருங்க. இது திருகிறதுக்கு ஒரு மாதிரி நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. இப்போ பாருங்கள் அந்த பாதாம்லாம் எவ்வளோ சூப்பராக அப்படியே ஸ்லைஸ் ஆகுதுன்னு. கண்டிப்பாக என்ன பொறுத்தளவில் அது சிம்பிளாக இருந்தாலும் நல்ல ஒர்த்துன்னு தான் தோணுது. ஏன்னா நம்ம பாதாம்லாம் கொஞ்சமாக கட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம கத்தியில் தான் கட் பண்ணணும், அது கரெக்டாக கட் பண்ண முடியாது. இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அப்படியே ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துருதுன்னு. ஆனால் மேக்ஸிமம் நம்ம பாதாம் முந்திரிலாம் அரைச்சி தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது போல் ஸ்லைஸாக தேவைப்படும் அப்படிங்கிற இடத்துல ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்பயாச்சும் ஒரு பக்கம் படுத்தோம் அப்படின்னா வெயிட் தூக்கணும்னா ஒரு பக்கம் கழுத்து சுலுக்கிக்கும். சரி, அதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். சரி, ஓகே, இந்த ப்ராடக்ட் கண்ணில் பட்டுச்சு. அதாவது நம்ம ஷோல்டர் பெயின் ரிலீஃப் மசாஜ்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். இதையும் நம்ம பார்த்துடலாம். இதுவும் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது, அதே நேரத்தில் நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. எந்த அளவுக்கு அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு பாருங்க. இது ரெண்டு பக்கத்துலையும் பாருங்க 3 முன்னா ஒரு 6 ரப்பர் பால் கொடுத்துருக்காங்க. அதுவும் இது போல வரி வரியாக கொடுத்துருக்காங்க. இதனால நம்மளுக்கு அப்படியே மசாஜ் பண்ணுறோம் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது நம்ம ஷோல்டர் சைஸை பொறுத்து எந்த அளவுக்கு வேணாலும் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நல்லா நான் விரிச்சிட்டு நான் கழுத்தில் வச்சுக்கிறேன். ஆக்சுவலாக இப்படி வச்சு தான் ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் நமக்கு இந்த டபுள் சைடில் உள்ள பால் எல்லாமே 360 டிகிரிக்கு அப்படியே திரும்புற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம எல்லா பக்கமும் அப்படியே ஸ்மூத்தாக அப்படியே மசாஜ் பண்ணி கொடுக்குது. ஆனால் உண்மையாக பெயின் இருந்தது பண்ணால் உண்மையாக நல்ல ரிசல்ட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளாவே மசாஜ் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதே போல் மசாஜ் பண்ணுறப்ப எனக்கு பெயின்லாம் இது கிடையாது, ஆனால் ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குது. அதே நேரத்தில் நல்லா தூக்கம் வருது. நம்ம நார்மலாக எல்லாமே டெய்லி சோப் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறது தான். ஆனால் நம்ம கண்ணை கழுவுறதுக்கு கூட ஒரு திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களை நம்ப முடியுதா? அதுதான் இது ஸ்கியூஸ் ஐவாஸ் கப்பு. அப்படி என்னதான் இதில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பார்க்கறதுக்கு ரொம்பவே கியூட்டாக கிளாஸில் இது போல் ஒரு செட்டப் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. கூடவே சிலிக்கானில் இது போல் ப்ரெஸ் பண்ணுறது மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை அட்டாச் பண்ணுறது அந்த கிளாஸ் செட்டப்பில் கீழே ஒரு நாசில் மாதிரி இருக்குது பாருங்க, அதில் அப்படியே அட்டாச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இது போல் சிலிக்கானில் ஒரு ரிங் மாதிரி ஒரு செட்டப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது அப்படியே அந்த டாப்பில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கரெக்டாக அந்த கிளாஸோட டாப் ஷேப்பில் தான் இருக்குது, அதே போர்ஷனில் வச்சு அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த கிளாஸில் தண்ணியை ஊற்றிக்கலாம். அது ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னதுன்னா சுத்தமான தண்ணி தான் ஊற்றணும். உப்பு தண்ணியில் வேறு எதுவும் அழுக்கான தண்ணியை ஊற்றிடக்கூடாது. ஏன்னா நம்ம கண்ணை வாஷ் பண்ண போகிறோம். அதனால் அவ்வளோதான். இப்போ நம்ம கரெக்டாக இந்த கண்ணுக்கு நேராக வச்சுக்கிட்டு கண்ணை நல்லா முழிச்சிக்கணும். வச்சுட்டு அதை ப்ரெஸ் பண்ணுற பாருங்க. இது போல் பண்ணுறப்ப நம்ம கண்ணை மூடக்கூடாது, நல்லா ஓப்பனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை பண்ணுறப்ப எனக்கு டக்கு டக்குன்னு கண்ணை மூட தான் வந்துச்சு. புவா, நான் ஃபஸ்ட் டைம் கண்ணை நல்லா கழுவிருக்கேன். உண்மையாவது நல்ல ஃபீலாக தான் இருக்குது. ஃபுல்லாக அப்படியே கண்ணே வாஷ் பண்ணி வந்த மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம சும்மானா இதே போல் கண்ணை வாஷ் பண்ணக்கூடாது, அது அந்தளவுக்கு நல்லதும் கிடையாது. எந்த நேரத்தில் இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்ணில் எதுவும் தூசி விழுந்துட்டாலோ அப்படி இல்லைன்னா கண்ணை சில டைம் அரிக்கும் பாருங்களேன், அந்த மாதிரி நேரத்தில் இது போல் நம்ம வாஷ் பண்ணால் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் அந்த பெரிய சைஸ் மீனை நம்ம ஃபுல்லாக முழுங்கிட்டு அதை எப்படி வெளில எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஜெட் வாங்கியிருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம இந்த மீனை முழுங்கிக்கலாம். அதெல்லாம் இல்லை, பொதுவாக நம்ம மீனை கட் பண்ணுறப்ப அதில் உள்ள பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் என்னதுன்னா அந்த செதிலை ரிமூவ் பண்ணுறதான். அதுக்கும் ஒரு கேஜெட் வாங்கியிருக்கேன். பார்க்கறதுக்கு அதே மீன் ஷேப்லேயே இருக்குது. கீழே பாருங்கள் அந்த மீன் செதிலை செதுக்கிறதுக்காக ஒரு ஷார்ப் பேஜாக கொடுத்துருக்காங்க. அதே போல் டபுள் சைட்லையும் கொடுத்துருக்காங்க. மேல் பக்கத்தில் ஒரு கிளாஸில் மூடி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனா அந்த செதிலாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக. இதை நம்ம பிடிச்சி ஹேண்டில் பண்ணுறது நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் செட்டப் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, இது பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. இது எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணு சொல்லிட்டு அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இது டக்குன்னு அப்படியே அந்த மீன் செதில்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்து பாருங்கள் எந்த அளவுக்கு ரிமூவ் பண்ணியிருக்குன்னு. ஆனால் இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த மீன் செதில்லாம் அந்த மேலே அந்த கிளாஸில் அப்படியே கலெக்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது கலெக்ட் பண்ணல. ஃபுல்லாக அங்கே இங்கே அப்படியே செதறி போயிருந்துச்சு. நம்ம நார்மலாக கத்தியில் எதுவும் கட் பண்ணுறப்ப அப்படி தான் அந்த செதில் செதறி போகும். ஆனால் இதில் பாருங்கள் அப்படியே கலெக்ட் பண்ணுறது நல்லா சொல்லிட்டு தான் இதை வாங்கியிருந்தேன். ஆனால் இது அப்படி பண்ணல, அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக இருந்துச்சு. ஒருவேளை பின்னாடி இந்த கேப்பை கொஞ்சம் கம்மியாக கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். அது இல்லாமல் இந்த மீனோட செதில் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இல்லை பெரிய மீன்களாக அது ஏற்றதா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அந்த மீன் செதில் நல்லா சுத்தமாக இப்படி ரிமூவ் பண்ணிட்டு தான் சொல்லணும். ஆனால் இது என்னை பொறுத்தவரை ஓரளவுக்கு ஓகே, ஓரளவுக்கு ஒர்த்து அப்படின்னு தான் தோணுது. இதை வாங்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு வாங்க, ரொம்ப ஆர்வப்பட்டு வாங்கிட வேணாம்.
அடுத்ததாக பார்க்குறதுக்கு ஏதோ சுருளா பாஸ்தா மாதிரி இருக்குல்ல, இது ஒரு பாக்கெட்டில் 10 கொடுக்குறாங்க. எல்லாமே சிலிக்கானில் தான் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் வெளில எடுத்துடலாம். இது எனக்கு ரொம்பவே பர்சனலாக பிடிச்ச ப்ராடக்ட் தான் சொல்லணும். இது நமக்கு எதுக்கு யூஸ் ஆக போகுதுன்னா, நம்ம நார்மலாக மொபைல் சார்ஜர் அப்படிலாம் வேறு எதுவும் கேபிள் இருக்குன்னு வச்சுங்களேன், அது எஜ்ஜில் போக போக அப்படியே தேஞ்சு அப்படியே டேமேஜ் ஆகிடும். பாருங்க, நான் என்னோட சார்ஜரே காட்டுறேன். இது எஜ்ஜில் பாருங்க எந்த அளவுக்கு அப்படியே தேஞ்சு அப்படியே டேமேஜ் ஆகிருக்குன்னு. இதே போல் நம்ம கேபிள் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் டேமேஜ் ஆனதை இன்னும் மேலும் டேமேஜ் ஆகாமல் தடுக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை செட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். டேமேஜ் ஆனால் அந்த கேபிள் மேலே வச்சு அப்படியே சுத்திரம் பாருங்க, நல்லாவே செட் ஆகிக்கும். எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதை நம்ம முன்னாடியே வாங்கியிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே இது போல் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கு கரெக்டான சொல்யூஷன் இது மட்டும் தான். கண்டிப்பாக இதை வாங்கி ட்ரை பண்ணுங்க. நம்ம புது கேபிள்லேயே இது போல் போட்டு வச்சிருந்தோம்னா ஃபியூச்சரில் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அடுத்ததான் அந்த அலுமினியம் வாட்டர் ப்ரூஃப் ரப்பர் டேப் தான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக பிளாஸ்டிக் வாளியில் பிளாஸ்டிக் பக்கெட்டில் எதுவும் ஓட்டை வந்துச்சுன்னா அதை அடைக்கிறதுக்கு, அதுவும் வாட்டர் இருந்தாலும் அடைச்சிடலாம்னு சொல்கிறாங்க. அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இதை சுற்றி அப்படியே சைடில் கம்மு மாதிரி ஒட்டுது. நம்ம நார்மலாக அந்த ஃபெவிகால்லாம் ஒட்டும்ல, அந்த மாதிரி கம்மாக இருக்குது. ஒவ்வொரு ப்ராடக்ட் லிங்கும் நான் ப்ரைஸோட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நினைக்கிறத மறக்காம செக் பண்ணி வாங்கிங்க. சரி ஓகே, இந்த டேப் நமக்கு வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பிளாஸ்டிக் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதோட வாட்டர் ப்ரூஃப் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கம்மியாக கட் பண்ணி அதோட ஒட்டுற தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். அதை தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பாருங்க ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று இருக்குது, அதை அப்படியே பிரித்து எடுத்துடலாம். இப்போ அப்படியே அந்த டேபிள் அப்படியே ஒட்டிடலாம். டேபிளில் ஒட்டி நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விட்டுடலாம். ஆனால் நானும் என்னமோ நினச்சேன் டக்குன்னு வந்துருமோ என்னமோ சொல்லிட்டு, ஆனால் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம இதை பிளாஸ்டிக்கில் ட்ரை பண்ணலாம். அது எந்த அளவுக்கு வாட்டர் ப்ரூஃப் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இதுக்காக நான் ஒரு 20 லிட்டர் வாட்டர் கேன் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் தான். இப்போ ரெண்டுத்துலேயும் வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போதைக்கு எதுவும் டேமேஜ் ஆன வாளியில் ஓட்டையான வாளி எதுவுமே கிடையாது. அதனால இப்போதைக்கு இதை ஓட்ட போட வேண்டியதாகிடுச்சு. இப்போ நமக்கு தண்ணி நல்லாவே லீக் ஆகுது. இப்போ அந்த ஸ்டிக்கர் அப்படியே ஒட்டி பார்க்கலாம். நல்லாவே ஒட்டிக்குது. அதுவும் தண்ணி கொஞ்சம் கூட லீக் ஆகலை. அது எப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டெஸ்ட்டில் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும். இதை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் அந்த ஸ்டிக்கரை ஒட்டுறப்ப அந்த டேமேஜான பார்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல நல்லா அழுத்தி விட்டு தான் மற்ற இடத்த ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நான் அப்படி பண்ணல, ஃபுல்லாகவே ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் லைட்டாக லீக் ஆனிச்சு. இப்போ இந்த வாட்டர் கேனில் ஓட்ட போட்டு நல்லா ப்ராப்பராக நம்ம ஒட்டி பார்க்கலாம். பாருங்க எப்படி ஒட்டணும்னு சொல்லிட்டு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டிக்கரை ஒட்டின உடனே டேமேஜ் ஆன எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு அந்த நகத்தை வச்சு நல்லா அப்படியே ஸ்க்ராட்ச் பண்ணிக்கிட்டேன். ஆனால் ஸ்டார்டிங்கில் லைட்டாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ட்ராப் ஆகுது. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் நல்லா அப்படியே ஒட்டிக்குது. கொஞ்சம் கூட லீக்கேஜ் ஆகவே இல்லை. நம்ம ஒரு ஸ்டிக்கரை இது போல் எத்தனை வாட்டி ஒட்டி பார்க்கலாம் சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். இதே போல் நம்ம 2 வாட்டி ஒட்டினா கரெக்டாக ஒட்டுது. அதுக்கு மேலே அதில் உள்ள அந்த ஒட்டுற தன்மை போயிடுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு எதுவும் எமர்ஜென்சி டக்குன்னு எதனா ஒன்று தேவை அப்படிங்கிற இடத்துல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் இருந்து வாட்டர் டேங்கில் சின்னதாக அந்த ஓட்டை இருக்குது, தண்ணி லீக் ஆகுது அப்படிங்கிற இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதோட லைஃப் எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த அந்த ரொம்பவே குட்டியான ஒரு மொபைல் ஸ்டாண்ட் தான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம மொபைல் ஸ்டாண்ட் நார்மலாக தனியாக வச்சுருப்போம். ஆனால் இந்த மொபைல் ஸ்டாண்ட் நம்ம மொபைல் கூட வச்சுருக்கலாம். அது போல தான் சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கியிருந்தேன். இதையும் நம்ம பிரித்து பார்த்துடலாம். ரொம்பவே குட்டியாக இருக்குது. மொபைலுக்கு இவ்வளோ ஒரு குட்டியான ஒரு மொபைல் ஸ்டாண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டீங்க. பாருங்கள், இதுக்கு மேலே லைட்டாக ஒரு கிரிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கையை வச்சு அப்படியே ஒட்டுது. அது போல தான் கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் நல்லா ஸ்ட்ராங்காக அலுமினியத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் ஒட்டுற பசை மாதிரி இருக்குல்ல, இந்த பக்கத்தை என்ன பண்ணனா மொபைலில் பேக் சைடில் கீழே அப்படியே ஒட்டினா பாருங்கள். அவ்வளோதான். நல்லா ஒட்டின பிறகு மேலே இது போல் டாப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே எடுத்து அப்படியே ஓப்பன் ஆகிக்குது. அவ்வளோதான் நம்ம மொபைல் ஸ்டாண்டு. எவ்வளோ ஒரு குட்டியாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இது எவ்வளோ நாள் ஒட்டி இருக்கும், டக்குன்னு ஊந்துருமா அப்படிங்கிற டவுட்டு தான். இப்போதைக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் இதே போல் நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டி இருந்துச்சுன்னா இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோதான் டிஃப்ரெண்டான மொபைல் ஸ்டாண்ட்லாம் இருக்குது. ஆனால் எனக்கு என்ன இதில் கிளிக் ஆனிச்சுன்னா, இது அப்படியே நம்ம பாக்கெட்லேயே வச்சுட்டு போகலாம் அந்த மொபைல் ஸ்டாண்டோட. அது கொஞ்சம் கிளிக் ஆன மாதிரி இருந்துச்சு. அடுத்ததான் அந்த பாத்திரத்தில் ஓட்டை வந்து அடைக்கிற ஸ்ப்ரே. இதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதை பிரித்து வெளில எடுத்துப்போம்.
ஆக்சுவலாக அதோட மெயின் பர்பஸ் என்னதுன்னா நம்ம வீட்டில் சின்ன சின்னதாக எதுவும் கிராக் விழும்ல அந்த மாதிரி இடத்துக்கும் மேலே ஷீட்டில் எதுவும் ஓட்டை விழுந்துட்டாலும் அந்த மாதிரி இடத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு இதை பாத்திரத்தெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஷேக் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு தலைக்கில திருப்பி இது போல அந்த ப்ரெஸ் பண்ணிக்கணும். இதே போல பண்ணுறதுனால அந்த நாசியில் லாஸ்ட்டாக உள்ள லிக்விட்லாம் ஃபுல்லாக அவுட் ஆகிடும். ஒருவேளை நம்ம இப்படி பண்ணாமல் அப்படியே வச்சிட்டோம்னா அந்த லிக்விட் கொஞ்ச நேரத்தில் நல்லா கட்டியாகி அந்த நாசில் அப்படியே வீணாயிடும். அதனால தான் சரி ஓகே இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாத்திரம் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறது கிடையாது, சும்மா அவுட் சைடில் யூஸ் பண்ணுற பாத்திரம். இதில் ஒரு ஓட்டை ஒன்று இருக்கு பாருங்க. இதனால நாங்கள் இதை ஓரம் கட்டி போட்டுட்டோம். இப்போ இந்த ஸ்ப்ரே வச்சு இந்த ஓட்டை அடைக்க முடியுதான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இவ்வளவு ஸ்ப்ரே பண்ணு சொல்லிட்டு தேவை கிடையாது. நான் கரெக்டாக அந்த ஹோல்ஸில் ஸ்ப்ரே பண்ணாமல் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிட்டேன். அதனால கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸ்ப்ரே பண்ண உடனே பபிள்ஸ் மாதிரி வந்து கொஞ்ச நேரத்தில் அப்படியே நல்லா அமர்ந்துடும். உள் சைடு வரையும் பாருங்க நல்லா அப்படியே அடைச்சிருக்கு. இதை நம்ம அப்படியே ஒரு 1.5 மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுருணும். அப்போ தான் நல்லா காஞ்சி செட் ஆகும். இப்போ பாருங்க நல்லாவே காஞ்சி அப்படியே செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணியை ஊற்றி எந்த அளவுக்கு லீக்கேஜ் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த ஸ்ப்ரேக்குள்ளே என்ன கொடுத்துருவாங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. நம்ம ரோடு போட யூஸ் பண்ணுவாங்க தார், அதுதான் கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டு மேலே இந்த கிராக் விழுந்துன்னா அந்த தார் ஷீட் போட சொல்லுவாங்க. கொஞ்சம் நேரத்தில் வெயிலில் உருகி அப்படியே மெல்ட் ஆகிக்கும். அதே கொஞ்சம் ஸ்ப்ரே மெத்தட் நம்ம கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இது போல் தார் யூஸ் பண்ண பாத்திரத்தை நம்ம ஹீட் பண்ண முடியாது, அதையும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். அதனால் கொஞ்சம் ரஃப் யூஸாக யூஸ் பண்ணுற பாத்திரத்தை யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. பாருங்க தண்ணி நான் ஃபுல்லாக ஊற்றிட்டனால மேலேருந்து லீக்கேஜ் ஆகுது. மற்றபடி நம்ம ஒட்டின இடத்துல கொஞ்சம் லீக்கேஜ் ஆகவே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்து இந்த டிவி பிரித்து பார்க்குற நேரம் வந்துருச்சு. இதையும் பிரித்து அப்படி உள்ளார என்ன தான் வச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே இப்போ அட்டை பாக்ஸ் இவ்வளோ பெருசு இருந்திருக்கு. சரி ஓகே வாவ், இதுதான் அந்த குட்டி டிவி. இன்னும் உழுவுது, அது என்னதுன்னு தெரியல. இப்போ அதுக்கு ஸ்டாண்ட்லாம் கூடவே கொடுத்துருக்காங்க. நம்ம டிவியை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்குது. அது கீழ் சைடில் பாருங்கள் நம்ம டிவி மாதிரியே இருக்கணுங்கிறதா சில செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது மொத்த மேக்கிங் எதில் பண்ணியிருக்காங்க? நம்ம நார்மலாக எக்ஸாம் எல்லாம் இருக்கணும் அந்த MTF ஷீட், அந்த ஷீட்டில் தான் பண்ணியிருக்காங்க. இது டபுள் சைட்லையும் இது போல் 2 ஓப்பன் கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரண்டில் நம்ம டிவி வியூவாக கொடுக்குறது என்ன கொடுத்துருவாங்கன்னா அந்த மேக்னிஃபிங் ஷீட்டு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக மேக்னிஃபிங் கிளாஸ்லாம் இருக்குல்ல அதே டைப் தான் இது. அதே போல் இதுக்கு கீழே நம்ம ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சின்னதாக 2 கேப்பும் அதே போல் மேலே 2 சின்னதாக கேப்பும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு கொடுத்த அந்த ஸ்டாண்டையும் அந்த மேலே ஃபிக்ஸ் பண்ணுற செட்டப்பையும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எவ்வளோ ஒரு சூப்பராக நம்ம டிவி ரெடி ஆகிட்டுன்னு பாருங்க. இதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா இந்த டிவி நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு ரிமோட்டோ கரண்டோ எதுவுமே தேவை கிடையாது. நம்மள்ட்ட ஜஸ்ட் யூஸ் பண்ண அந்த மொபைல் ஃபோன் இருந்தால் போதும், டிவி சூப்பராக ஒர்க் பண்ண வச்சிடலாம். இதை என்ன பண்ணுறேன்னா யூடியூப்பில் எங்கள் வீடியோ வச்சுக்கிறேன். ரெடியாக இருக்கீங்களா? போடுறோம் வச்சுக்கிட்டு இந்த சைடில் ஒரு கேப் சொன்னேன்னே அதில் அப்படியே இந்த செல்லை வைக்கிறேன் பாருங்க. ஆனால் உண்மையாக எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இந்த அளவுக்கு இதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சி பார்க்கவே இல்லை. அப்படியே ஒரு மினி டிவி மாதிரியே இருந்துச்சு. நம்ம செல்லை உள்ளார வச்சோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த டபுள் சைடில் எந்த சைடில் வேணாலும் நம்ம செல்லை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஆரம்பத்தில் பெடல் பண்ணி எடுத்துட முடியுமா அப்படின்றது தெரியல. கைது வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்தாகணும் போல இருக்கு. நம்ம நார்மலாக வீட்டிலலாம் உட்காந்து டிவி பார்ப்போம்ல அதே அளவு டிஸ்டன்ஸில் உட்காந்து பார்க்குற பாருங்க. இப்பவும் நல்லா தான் தெரியுது. நான் ஏதோ அந்த டிவிக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. பார்த்தேன் இந்த ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் வாங்கியிருந்தேன். ஆனால் அதோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறப்ப நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இங்கே சுற்றி நல்லா வெயில் அடிக்குது, அதனால கொஞ்சம் கிளார் அடிக்குது. இதுவே நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு பார்த்தோம்னா நல்லாவே தெளிவாக தெரியும். நம்ம வாங்கின ப்ராடக்ட்டுக்கு நம்ம ரேட்டிங் வைஸ் கொடுக்குறோம்னா 10க்கு 10 நான் அந்த டிவிக்கு தான் கொடுப்பேன். மற்றபடி நம்ம இந்த மீன்ஸ் எதில் ரிமூவ் பண்ணுற ப்ராடக்ட்டை தவிர மற்ற எல்லாத்துக்கும் 10க்கு 8 வரைக்கும் நம்ம ரேட்டிங் கொடுக்கலாம். முடிஞ்சால் உங்களோட ரேட்டிங் நீங்கள் சொல்லிவிட்டு போங்க, நானும் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் நினைக்கிற ப்ராடக்ட் எதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், மறக்காம பை பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பொங்கலுக்கு அப்புறம் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும் டாடா பை ஃப்ரம் முத்து மற்றும்